everyone, welcome back to our channel Curly Hair Girl. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைக் என்ன சொல்றது என்னோட ஃபேவரட் வீடியோ அப்படினு சொல்லலாம். ஸோ என்னோட நியூ லிப்ஸ்டிக் ஆட்-ஆன்ஸ். ஸோ ரொம்ப மினிமமாக ரொம்ப கம்மியான லிப்ஸ்டிக் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ சும்மா ரேண்டமாக பர்ச்சேஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து லிப்ஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பிராண்ட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மைக்லாம் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து 2 லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் ஒரு 4 ஷேட்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் வந்து ஜூடியோ போகும்போது நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. ஸோ இந்த லிப்ஸ்டிக்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இது எல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அண்ட் உங்கள் முன்னாடியும் நான் வந்து ஷேட்ஸ் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து மைக்லாமோட LIT க்ரீமி மேட் லிப்ஸ்டிக். ஸோ இதோட ஷேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 595. பட் இது டெஃபினட்டாக நான் அந்த ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். 595 கொடுத்து வாங்கல. அண்ட் இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ஞாபகமும் இல்லை ஸோ எவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நடுவில் வந்து நிறையா ஷூட்ஸ் போனதுனால நான் இப்போ தான் வந்து ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப லேட்டாக தான் இந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணேன். ஸோ எனக்கு ஞாபகம் இல்லை. இது என்ன ஷேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கலர் மீ ஹாட் அப்படின்ட்டு. இதுதான் அதோட ஷேட் நேமாக எனக்கு தெரியல. பட் எஸ், ஸோ இதுதான் அதோட பேக்கேஜிங். ஸோ மைக்லாம் பொறுத்த வரைக்கும் அதோட பேக்கேஜிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நிறைய இதில். அண்ட் இதுதான் இந்த லிப்ஸ்டிக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் லிப்ஸ்டிக் தான். ஸோ இதோட ஷேட் வந்து நான் தனியாக அப்ளை பண்ணி பார்த்துருந்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு. பட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இப்போ ஒரு வாட்டி அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு என்னென்னா இது அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணுறது வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்னு தோணுது. பிகாஸ் இந்த ரவுண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி இதுதான் இதோட ஷேட். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப டயர்ட் ஃபேஸாக இருக்குது எனக்கு. பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆஃப் ஷூட் கண்டினியூஸாக போனதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து இதுதான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். பிகாஸ் திருப்பி நாளிலேருந்து எனக்கு மறுபடியும் ஷூட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் திருப்பியும் வந்து ட்ராவல் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுனால சரி இன்றைக்கி இந்த ஷூட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஷூட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது ஆக்சுவலி நல்லா இல்லாத மாதிரி ஒரு எனக்கு செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் வருது. பட் இது நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஃபுல்லாக ஓரளவுக்கு கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டோ இல்லை வந்து இது நேச்சுரலாக நம்ம அப்ளை பண்ணும்போது லைனர்லாம் வச்சு அப்ளை பண்ணும்போது இது நிஜமாவே நல்லா லைக் ஒரு நல்ல ஷேட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் கையிலேயே உங்களுக்கு வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து இதோட ஷேட். இந்த ப்ராடக்ட் நான் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 கொடுப்பேன். வை பிகாஸ் இது வந்து பெருசாக ஸ்டேலாம் கிடையாது. பட் ஷேட் வைஸாக இருக்கட்டும் லைக் அதோட ஃபார்முலேஷனாக இருக்கட்டும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் 7 on 10. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜூடியோலேருந்து வாங்கின லிப் கிட். இது வந்து மேட் லிப் கலர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ப்ரௌன் ஷேடில் இருந்துச்சு. எனக்கு பெருசாக இதில் வந்து கலர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ண முடியல. ஸோ பார்த்து ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees ஜூடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜூடியோவில் வந்து இந்த மாதிரி கிட்டெல்லாம் நம்ம நல்லாவே ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி இதுவும் பண்ணி பார்த்தேன்.
பட் இது மூணுமே எனக்கு பெருசாக வந்து சூட் ஆகலை. நான் எல்லாமே தனித்தனியாக யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் லிப்ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம எப்படி வேணால் அதில் வந்து விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் எனக்கு வந்து ஓகே பரவாயில்ல நம்ம வாங்கினது நல்லது அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் அதை வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி எப்படியாச்சும் யூஸ் பண்ணுவேன். பட் இதோட ஃபார்முலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குவிக் ட்ரை ஆகிடுது. ஆல்சோ அது வந்து மேட் தான், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், ஐ மீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. லாங் ஸ்டேன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக ஒரு 4 hours to 5 hours ஸ்டே ஆகுது தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இது ரிமூவ் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு மாதிரி பவுடராக லைக் கையிலேயே வச்சு நம்ம லைக் ரப் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி பவுடர் மாதிரி கொட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங். மற்றபடி இது ஆக்சுவலி ஒரு இந்த ப்ரைஸ்க்கு நல்ல ஒரு ப்ராடக்ட்னு தான் சொல்லுவேன். இதில் வந்து 3 ஷேட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நியூட் பிங்க் 01, நியூட் பிங்க் 03 அண்ட் நியூட் பிங்க் 02. பட் இது எந்த வகையில் பிங்க் மாதிரி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து இதை ப்ரௌன் ஷேடுன்னு நினச்சி தான் வாங்கினேன். அண்ட் அப்ளை பண்ணும்போது இது கிட்டத்தட்ட ப்ரௌன் மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம லிப்ஸ்லையும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூட் பிங்க் 03 ட்ரை பண்ண போகிறேன். இது ஆல்சோ குட்டியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கூட. ஸோ யாராச்சும் இந்த மாதிரி நான் போகும்போது இந்த ஷேட் மட்டும்தான் இருந்துச்சு, ஸோ ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். நீங்கள் போகிறப்போ நிறைய ஷேட்ஸ் இருந்ததுன்னா மேபி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இதோட ஷேட். ஐ திங்க் இது நம்ம லிப் லைனரோ இல்லை மிக்ஸ் மேட்ச் பண்ணோன்னா நல்லா இருக்குமோ என்னமோ. பட் தனியாக இது மட்டும் யூஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோவா இது வந்து லைக் சூப்பராக செட் ஆகுது, ப்ரிட்டி குட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரல. என்னோட ஃபேஸ்க்கு இது என்னமோ சூட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இது ட்ரை ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் லிப்ஸ் இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. மேபி இதோட ஃபார்முலேஷன் அந்த மாதிரி இருக்கா இல்லை எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. மற்றபடி நான் சொன்ன எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே இதில் இருக்குது. லைக் குவிக் ட்ரை இருக்குது, மேட்டிஃபைங்காக இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் தான், ஸ்மட்ச் ப்ரூஃப் தான். பட் நம்ம ரிமூவ் பண்ணும்போது இப்போவே நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஸ்மட்ச் ப்ரூஃப் ஆக்சுவலி இப்படி பண்ணனாலாம் பெருசாக வந்து ரிமூவ் ஆகலை. நம்ம ஸ்ட்ராங்காக ரிமூவ் பண்ணோம் நம்ம பவுட்ரு மாதிரி இருக்கு, அது எனக்கு பெருசாக பிடிக்கல. ஸோ ஒரு மாதிரி பவுடரா வருது. ஆல்சோ இது ஸ்மட்ச் ப்ரூஃப் தான், ஸோ கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வாங்கலாம். அண்ட் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். என்னன்னா நம்ம இந்த மாதிரி மேட் லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணும்போது ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா எனி லிப் பாம் எடுத்துகிட்டு அது மேலே ஒரு லேயர் அப்ளை பண்ணி நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் 02 நம்பர் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி இந்த ஷேட்மே எனக்கு வந்து இந்த ஃபேஸ் கட்டில் பார்க்கும்போது எனக்கு செட் ஆகாத ஒரு ஃபீல் தான் வருது. மேபி நம்ம வந்து லைக் ரெடி ஆகிட்டோ இல்லை மிக்ஸ் மேட்ச் பண்ணி இல்லை லிப் லைனர் யூஸ் பண்ணி போட்டோன்னா ஒரு நல்ல ஷேடுங்கிற மாதிரி எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. நான் எப்பயாச்சும் இது வேறு ஏதாவது காஸ்டியூம் கூடயோ இல்லை வந்து மேக்கப் கூடயோ நான் இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ என் ஷேடில் இருக்கவங்க யாராச்சும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஷேட்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் அட் த எண்ட் ஆஃப் திஸ் ப்ராடக்ட் நான் வந்து இந்த மூணுத்தையுமே ஸ்வாட்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்க்கு நான் வந்து என்ன பாயிண்ட்டாக கொடுப்பேன் அப்படின்னா
ஆப்வியஸ்லி 9 on 10 கொடுப்பேன். ஷேட் மாற்றி எடுத்தது வந்து நம்ம தான். ஸோ நம்ம செலக்ட் பண்ணி எடுத்த ஷேட் தான். ஸோ ஷேட் மேலே பெருசாக எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. ஸோ நமக்கு அது எப்படி சூட் ஆகுதுங்கிற மாதிரி நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான். இதுலேயே வந்து அந்த லிப் க்ளோஸ் அப்ளை பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஷேட் வந்து நல்லா இருக்க ஒரு ஃபீல் தான் வருது. ஃபைனலி 01 இந்த பிங்க் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது பார்க்கவே எனக்கு சூட் ஆகும்னு சுத்தமாக தோணலை. பட் எனிவேஸ் நான் ட்ரை பண்ணுறேன். இன்னும் ஆக்சுவலி இது ஒரு வாட்டி கூட ஓப்பனே பண்ணல. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஷேட் எனக்கு சுத்தமாக சூட் ஆகலை. இதுவே என்னோட ஸ்கின்னோடையே மர்ஜ் ஆகிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இது நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போவே எனக்கு லைக் ஓரளவுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இது மேலே இது வந்து லைக் டிஸ்கலரேஷன் இருக்கிறதுனால ஒரு பேஸ் கோட்டாக போட்டு இதுக்கு மேலே நம்ம வேறு ஏதாச்சும் கலர் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஸோ இதை நான் ரப் பண்ணல. பட் இந்த 3 ஷேடுமே ஆக்சுவலி வந்து நல்லா தான் இருக்குது. ப்ராடக்ட் மேலே எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே கிடையாது. 9 on 10 கொடுக்குறேன். அதுவுமே வந்து நான் எனக்கு சூட் ஆகலைன்ற ஒரு விஷயத்துக்காக தான். மற்றபடி இந்த ப்ரைஸ்க்கு ஃபார்முலேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஜூடியோ யாராச்சும் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் 3மே வந்து கையிலையும் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து 01, ஸோ இது வந்து 01 அண்ட் நெக்ஸ்ட் வந்து 02 அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து 02 அண்ட் ஃபைனலி 03. ஐ திங்க் எனக்கு 1 மட்டும்தான் பெருசாக சூட் ஆகலை. மற்ற ரெண்டுமே ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த 1 நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இதோட ஷேட்ஸ். அண்ட் இதுக்கு வந்து I'll give 9 on 10. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ளாமோட லிக்விட் மேட் லிப்ஸ்டிக். ஸோ இது நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா இதே ப்ராடக்ட் நான் வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 200 கொடுத்தா என்னமோ இந்த ஷேட் ஒன்று வாங்கியிருந்தேன். சுத்த வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அது. ஸோ அதுதான் அப்படி தான் இருக்கும் இதுவும் அப்படின்னு நினச்சேன். பட் இதுவும் நான் யூஸ் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது. ஸ்டேலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு பர்ஃபெக்ட் ரெட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கு நான் 10 on 10 கொடுப்பேன். பட் அப்ளிகேட்டர் மட்டும் கொஞ்சம் எனக்கு என்னமோ நல்லா வந்திருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. இந்த அப்ளிகேட்டர் எனக்கு பெருசாக பிடிக்கல. லைக் டக்குன்னு உடஞ்சிருமோ அப்படி ஒரு ஃபீல் வருது. மற்றபடி லைக் நார்மல் மற்ற லிப்ஸ்டிக்கில் இருக்க அப்ளிகேட்டர் மாதிரி வந்திருந்தா மேபி நான் சூப்பர் ஹாப்பியாக இருந்திருப்பேன். அந்த ஒரு விஷயத்துக்கு மார்க் கம்மி பண்ணணும்னா ஒரு 1/2 point நான் கம்மி பண்ணுவேனே தவிர்த்து மற்றபடி எல்லாமே சூப்பர் இந்த லிப்ஸ்டிக். ஸோ நான் இது மேலேயே அந்த யூஸ் பண்ணுறேன். பக்கா சூப்பரான ஒரு ரெட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 375. எனக்கு தெரிஞ்சு வர்த்து த மணி அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இதுவுமே நான் வந்து 375 கொடுத்து வாங்கல. டெஃபினட்டாக இது வந்து நான் வந்து லைக் ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு இந்த ஷேட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் பர்ஃபெக்ட் ரெட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஷேடோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இது நார்மலாக ஸ்கின்ல போட்டாலும் சூப்பராக இருக்குது. லைக் ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரூம்டாக மேக்கப் பண்ணி நம்ம போட்டாலுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ திங்க் இது வந்து தி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்வேன் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். சோஃபாரில் என்டையர் லிப்ஸ்டிக் இதுலேயே வந்து ஐ திங்க் இது வந்து வேற லெவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஷேட். ஸோ டெஃபினட்டாக இது வந்து 10 on 10 தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு அப்ளிகேட்டருக்காக அந்த 1/2 point கம்மி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது. ஸோ பக்கா 10 on 10. ஃபைனலி வந்து ஒரு லிப்ஸ்டிக் இருக்கு. இது வந்து ஆல்சோ இந்த லிப்ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், ஸ்மட்ச் ப்ரூஃப், என்ன பண்ணாலும் ரிமூவ் பண்ண முடியல. ரொம்ப போராடி ரிமூவ் பண்ணுற மாதிரியான எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஸோ ஐ லவ் இட். அண்ட் ஃபைனலி வந்து இதுவுமே ஒரு ஜூடியோ ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து ஏன் இதை நான் வாங்கினேன்னா இதுலேயுமே ஷேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஷேட்ஸ் தான் இருந்துச்சு.
இதில் வந்து நார்மலாக நம்மளுக்கு இப்படி ட்விஸ்ட் பண்ணுற மாதிரியோ லைக் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி புஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து கிளிக்கிங் டைப்பில் இருக்குது. இப்போ எனக்கு என்னென்னா இப்போ இது வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணிட்டோம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துட்டோம்னா இப்படி நம்ம பண்ணோம்னா அது உள்ளேயும் போயிடுது. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் பார்த்து அது வாங்கினேன். பட் ஷேட் எதுவுமே எனக்கு சூட் ஆகலை பெருசாக. பட் கண்டிப்பாக நான் அதை மிக்ஸ் மேட்ச் பண்ணி எப்படியாச்சும் யூஸ் பண்ணுறேன். இது லாங் ஸ்டே கிடையாது. சும்மா ஒரு லிப் பாம் லிப் க்ளாஸ் அப்படி வேணால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் 200 or 250 சம்திங். நான் இது மேலே இதை யூஸ் பண்ணி காட்டுறேன். ரொம்ப க்ரீமியாக இருக்குது. பட் இது மேலே போட்டால் இதோட எக்ஸாக்ட் ஷேட் உங்களுக்கு ஐ திங்க் தெரியல, ஒரு மாதிரி நல்லா இருக்குங்கிற ஃபீல் ஆகுது. அதனால நான் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டே உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த லிப்ஸ்டிக் வந்து பயங்கர ஸ்டே இருக்குது. ஸோ ஆனால் நம்ம இது இல்லாமல் ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். க்ரீம் பிரிட்டி 02 இதோட ஷேடு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு லிப் பாமாவோ இல்லை லிப் டிண்டாவோ இது ஆக்சுவலி யூஸ் ஆகும். இது எக்ஸாக்டான ஒரு லிப் ஷேட் மாதிரியே இருக்குது. ஸோ பெருசாக எனக்கு வந்து லிப்ஸ்டிக் போட இஷ்டம் இல்லை. ஒரு மாதிரி மாய்ஸ்சரைசிங்காக மட்டும் எனக்கு லிப்ஸ்டிக் வச்சுக்கணும் அப்படின்னா நான் டெஃபினட்டாக அது யூஸ் பண்ணலாம். பட் இதுவுமே வந்து ப்ராப்பர் ஷேடாக நம்மளுக்கு வேறு ஏதாவது ஷேட்ஸில் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் போனப்போ செம்ம சேல் போயிட்டு இருந்துச்சு ஜூடியோவில். ஆனால் நான் போகிறப்போ பெருசாக எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் மேபி இந்த வாட்டி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது. பட் நெக்ஸ்ட் டைம் போனோன்னா கண்டிப்பாக ஷேட்ஸ்லேருந்து எல்லாமே முடிஞ்சால் நான் vlog கூட எடுத்து போடுறவங்களுக்காக. ஸோ இதோட எக்ஸாக்ட் ஷேட் கையில் ஸ்வாட்ச் பண்ணால் இதுதான். இதுக்கு வந்து நான் பெருசாக எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னா மேபி 3. ஏன்னா இது எனக்கு இந்த ஜஸ்ட் அந்த கிளிக்கிங் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே தவிர்த்து மற்றபடி எனக்கு இது பெருசாக யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பெருசாக இல்லை. மேபி வாங்கிட்டேன்றதுக்காக நான் யூஸ் பண்ணி தீர்த்துருவேனே தவிர்த்து செகண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டு டெஃபினட்டாக மாட்டேன். மேபி வேறு ஷேட்ஸ் இருந்தாலுமே. ஏன்னா அது போட்டு குயிக்காக லைக் இப்படி பண்ணாலே வந்துடுது, அவ்வளோதான் வந்துருச்சு மொத்தமாக. ஸோ இப்படி ஒரு ஷேட் வந்து நம்ம ஒரு 250-200 கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் நோ தான் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால இதை நான் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். பட் புதுசாக எதாவது ட்ரை பண்ணலாம், மேபி ட்ரை பண்ணலாம். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா மேக்கப் ரிலேட்டட் ஸ்கின் கேர் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். ஆல்சோ பிரைடல் vlog இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி ஷார்ட்ஸில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைக் கால் பண்ணிட்டு வந்து சொல்கிறீங்க இந்த டேட் அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் வந்து பிரைடல் புக் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே நம்பர் தான் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணி இன்கேஸ் பிக் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் அதுதான் வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட நேம் ஈவன் டேட் அண்ட் லொக்கேஷன் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ அவைலபிள்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஆர்எல்ஸ் டேட் வந்து அன்றைக்கி நான் ஃப்ரீயாக இல்லைன்னா அதுவுமே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ தட் நிறைய பேர் வந்து எனக்கு ஆக்சுவலி 2-3 வாட்டி கால் பண்ணி நார்மல் மெசேஜில் திட்டி அனுப்பிச்சிருந்தீங்க. எனக்கு எக்ஸாக்டாக அவங்க பேர் இப்போ ஞாபகம் இல்லை. ஸோ இந்த மாதிரி என்ன நீங்கள் சும்மா நாங்கள் கால் பண்ணுறோம் நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க ஆனால் வந்து வீடியோலாம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. பட் அந்தளவுக்கு என்னோட வீடியோஸ் ரீச் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. பட் ஸ்டில் இதுதான். ஸோ இன்கேஸ் எடுக்கலை இல்லை வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரலைன்னா கண்டிப்பாக நான் வேலையில் இருப்பேன், அதனால தான் எடுக்காமல் இருப்பேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். எனி டைம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். லைக் நம்மளுக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து டெர்மாக்கோ ஆல்சோ லைக் ஃபாக்ஸ்டெயில் இதில் இருந்து எல்லாமே கூப்பன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ டூ செக் இட் அவுட் அண்ட் தேங்க்யூ.